பிரைஸ் லார்ட். மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலியமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சின்ன தாட்டோடு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஐ ஹோப் நான் போடுற சின்ன வீடியோ கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக நடத்தும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இன்னைக்குரிய தாட்டு பார்க்கலாமா? இந்த லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம போயிட்டு இருக்க லைஃப் ஸ்டைலில் யாருமே வந்து ஒர்க் பண்ணாமல் இல்லை, ஒர்க் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருமே சம்பாதிக்காமல் இல்லை, அப்படி தானே? ஆனால் சம்பாதிச்சு அதுக்குரிய பலனை அந்த சம்பளம் கிடைக்கும்போது நமக்கு கொடுக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சின்ன இடத்துல நமக்கு கொடுக்கும். என்ன தெரியுமா? அந்த ஒர்க் பண்ணி முடித்தோடே உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்கிற அந்த அப்ரிஷியேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது எந்த ஒர்க்காக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பண்ணுற வீட்டு வேலையாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கும், அது மினிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணுற சின்ன வேலையை பார்த்து நீ சூப்பராக பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிற அந்த வேர்ட், அந்த அப்ரிஷியேஷன் நமக்கு மிகவும் பலன் கொடுக்கும். அஃப்கோர்ஸ் அப்ரிஷியேஷன் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் இன்னும் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு வரும். ஆனால் எத்தனை பேருக்கு அப்ரிஷியேஷன் கரெக்டாக கிடைக்குது அப்படின்னா டவுட் தான். ஒருவேளை நீங்கள் பண்ணுற ஒர்க்கை உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லை பார்த்துட்டும் அதுக்குரிய அப்ரிஷியேஷனை கொடுக்காம இருந்திருக்கலாம். அதுக்காக ஒரு நாள் வருத்தப்படாதீங்க. அதுக்காக தான் ஏசப்பா நம்மளை திடப்படுத்துறதுக்காக, நம்மளை பலப்படுத்துறதுக்காக ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம் எப்படியா சொல்லுது? அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எப்படி செய்தால் அப்படின்னா, முன்னாடி வேர்ஸ் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்குன்னு சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஹோல் ஹார்ட்டடாக, அதாவது ரொம்ப கசந்துக்கிட்டு ஒரு வேலையை செய்யாமல் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்கு. நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கு மட்டும் அது கிடையாது. எந்த வேலை செய்தாலுமே மனப்பூர்வமாக அதை ரொம்ப ருசிச்சு ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நம்ம செய்யணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு வேதத்தில் இன்னொரு வசனமும் இருக்குது. ஏன்? உண்மையாக ஒரு வேலையை செய்யும்போது அதுக்குரிய ரிவார்டு அவனுக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே ஏசுப்பாவும் அதான் சொல்கிறாங்க. உண்மையாக ஹோல் ஹார்ட்டடாக நீ உன்னோட வேலையை செய்யும்போது உனக்குரிய ரிவார்டு என்ன பண்ணும்? கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? அன்ஃபேடட் க்ரௌன், வாடாத கிரீடத்தை ஆண்டவர் நமக்காக கொடுப்பாங்க. அன்ஃபேடட் க்ரௌன் என்ன? நித்திய வெகுமதி. யாராலுமே கொடுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி அன்ஃபேடட் க்ரௌன் அதை ஏசப்பா உங்களுக்காக கொடுப்பாங்க. ஏசப்பா கிட்டேருந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் வரும்போது நாட் ஒன்லி அது அப்ரிஷியேஷன், வா வெரி குட் சூப்பர், அது மட்டும் வராது. ஒரு ப்ரமோஷன் வரும், ஒரு உயர்வு வரும். உங்களோட ஒர்க்கில் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஏசப்பா சேர்த்து கொடுப்பாங்க. அதனால மனுஷனோட அப்ரிஷியேஷனுக்காக காத்திருக்காதீங்க. உண்மையாக நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நித்திய வெகுமதி அன்ஃபேடட் க்ரௌனை நிச்சயமாக கொடுப்பாங்க. ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்கள், அதுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. குட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day.